இவ்வளவு நாளாக யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதிக்காத நெட்டன்யாஹூ தற்போது ஏன் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கப் போகின்றார்? இதற்கு பின்னால் ஏதேனும் சூழ்ச்சி திட்டங்கள் இருக்கின்றனவா? அல்லது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கப் போவதாக நெட்டன்யாஹூ நாடகத்தை அரங்கேற்றுகின்றாரா? இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் என்ன? பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட போகின்றது? காசாவில் உள்ள ஹமாஸின் தலைவர் முகமது சின்வர் அவர்கள் நாடு கடத்தப்படுவாரா? யமன் ஹவுதி இராணுவத்தினர் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் தாக்குதல்களும் ஜெனின் பிரதேசத்திலே கைகூலி அப்பாஸின் PA படைகள் மேற்கொள்ளும் அட்டூழியங்களும். நேற்றிரவும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். டெல் அவீவினுடைய மத்திய பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஈலாட் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மின் உற்பத்தி நிலையத்தினை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் 2 ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் 3 ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இலக்குகளை அடைந்திருப்பதாகவும் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஈலாட் துறைமுக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து கடந்த 10 நாட்களாக வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின் பிரதேசத்தினை கைகூலி அப்பாஸின் PA படைகள் முழுமையாக முற்றுகையிட்டுள்ளன. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஜெனின் பிரதேசத்திற்குள்ளே உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்படவில்லை. ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உணவுகள் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று ஜெனின் பிரதேசத்திற்கான நீர் விநியோகத்தையும் இவர்கள் தடுத்துள்ளார்கள். மேலும் ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள் முற்றுகையிடப்பட்டு இராணுவ தளங்களாக மாற்றப்பட்டுள்ளன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய படுகாயமடைந்த பலஸ்தீனிய போராளிகளையும் PA படைகள் கைது செய்துள்ளார்கள். மேலும் ஜெனின் வைத்தியசாலைகளில் இருக்கக்கூடிய நோயாளிகளையும் கைது செய்து வருகின்றார்கள். அதே போன்று PA படைகள் வீடுகளுக்குள்ளும் மசூதிகளுக்குள்ளும் நுழைந்து வன்முறை தேடுதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த தேடுதல்களுக்கு அமைவாக குறித்த பிரதேசங்களில் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எவ்வாறு வடக்கு காசாவினை முழுமையாக முற்றுகையிட்டு அட்டூழியங்களை மேற்கொண்டிருந்ததோ அதே போன்றே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தலைமைக்கு கீழால் கைகூலி அப்பாஸினுடைய PA படைகள் ஜெனின் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டு எல்லாவிதமான அட்டூழியங்களையும் கொடூரங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் PA சிப்பாய் படைகளுக்கு எதிராகவும் துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் பலஸ்தீனிய போராளிகளினால் வைக்கப்பட்டிருந்த பொறியில் PA படைகளுடைய ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்று வசமாக சிக்கி வெடித்து சிதறியுள்ளது. இதன்போது 5க்கும் அதிகமான PA படை சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதலை தொடர்ந்து PA படைகளுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் இடையில் உச்ச தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீனிய போராளிகள் ஒரு வீடொன்றிற்குள்ளே நுழைந்து பதுங்கியிருந்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதல்களை PA படைகளினால் சமாளிக்க முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே PA படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் உதவியை நாடியது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ட்ரோன்களை பயன்படுத்தி குறித்த வீச்சை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. இந்த வான்வழி தாக்குதலிலே குறித்த வீடானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு 3 பலஸ்தீனிய போராளிகளும் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு இன்று காலை பலஸ்தீனிய போராளிகள் ஜெனின் பிரதேசத்திலே ஒரு வெடிகுண்டு தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலில் ஒரு ஜீப் வண்டியானது முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. இதிலே 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் பெரும்பாலும் இந்த 3 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று பலஸ்தீனிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து வெஸ்ட் பேங்கினுடைய நப்லஸ் துல்கராம் ஆகிய பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களுக்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் குறித்த பிரதேசங்களில் மாத்திரம் 15க்கும் அதிகமான துப்பாக்கிச்சூட்டு தாக்குதல்களையும் வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களில் 2 ஜீப் வண்டிகள் சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் 5க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தற்போதும் குறித்த பிரதேசங்களிலே உச்ச மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அல்-குத்ஸ் ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அடுத்து காசாவின் யுத்தகலம் தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இராணுவ தீர்வுகளின் மூலமாக மாத்திரம் ஹமாஸை தோற்கடிக்கவே முடியாது. இதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக வடக்கு காசா பிரதேசம் காணப்படுகின்றது. கடந்த 3 மாதமாக வடக்கு காசா பிரதேசம் முழுமையாக முற்றுகையிடப்பட்டு ஹமாஸினுடைய போராளிகள் இலக்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் வடக்கு காசாவிலே ஹமாஸின் ஆதிக்கத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்த முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் எவ்வளவு போராளிகளை இழந்திருக்கின்றார்களோ அதே அளவிலான போராளிகளை மீண்டும் ஆட்சேர்ப்பு செய்துள்ளார்கள். காசாவிலே ஹமாஸ் அதனுடைய அனைத்து திறன்களையும் வேகமாக மீட்டெடுத்து வருகின்றது என்றும் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். அதாவது வடக்கு காசாவினை முழுமையாக முற்றுகையிட்டு வடக்கு காசாவிற்குள்ளே எந்தவிதமான
உணவுப் பொருட்களும் நிவாரணப் பொருட்களும் கொண்டு செல்லப்படாமல் வடக்கு காசா முழுவதும் உச்ச வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு தரைவழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் அனைவரையும் முழுமையாக மத்திய காசாவை நோக்கி இடம்பெயர செய்துவிட்டு வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைக்க வேண்டும் என்று 5 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஜெனரல்கள் திட்டங்களை வகுத்திருந்தார்கள். ஆனால் இந்த ஜெனரல்களுடைய திட்டங்கள் முழுமையாக தோல்வியில் முடிவடைந்துள்ளன. வடக்கு காசாவை முழுமையாக முற்றுகையிட்டு உச்ச வான்வழி தாக்குதல்களையும் தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டாலும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினை முழுமையாக அழிக்க முடியவில்லை என்பதனை அமெரிக்காவும் தற்போது ஒப்புக்கொண்டு விட்டது. அத்தோடு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் செல்வின் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான தெளிவற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய விலையை செலுத்தப் போகின்றது. இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸுக்கு எதிரான அழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. மேலும் இந்த அழுத்தங்களின் மூலமாக ஹமாஸுக்கு இழப்புகளும் ஏற்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த இழப்புகளை ஹமாஸ் தரப்பினர் வேகமாக சரி செய்து மீண்டெழுந்து வருகின்றார்கள். யுத்த களத்திலே போர் வரிசையை வேகமாக திரட்டி வருகின்றார்கள். இப்படியான நிலைமையில் வெற்றி இலக்குகளை அடைந்து கொள்வது மிகவும் கடினமானதாகவே அமைந்துவிடும். எனவே தற்போது இஸ்ரேலும் ஹமாஸும் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆம் என்கின்ற வார்த்தையை முன்மொழிந்துள்ளார்கள். இதனால் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான பாசிட்டிவான பாதையில் செல்கின்றன. இருப்பினும் ஹமாஸ் பணைய கைதிகளுக்கு ஈடாக நெட்டன்யாகுவின் தலையை தான் விரும்புகின்றார்கள் என அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்துள்ளார். காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான பாதையில் பயணிப்பதாகவும் நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பெரும்பாலும் இன்றைய தினம் இந்த முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்றும் கத்தாரினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்றைய தினம் செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தது. இருப்பினும் இன்றைய தினம் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை. பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான பாதையில் தான் செல்கின்றன. இதனால் இந்த வார இறுதிக்குள்ளே முடிவுகள் எடுக்கப்படும் என மத்தியஸ்தர்கள் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த மே மாதம் முன்வைக்கப்பட்டு ஹமாஸ் தரப்பினர் சம்மதத்தினை வழங்கியிருந்த அதே ஒப்பந்தத்தை தற்போது முன்வைத்துள்ளார்கள். குறித்த முன்மொழிவிலே ஹமாஸினுடைய நிபந்தனைகளில் எந்தவிதமான மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளில் இருந்தும் பின்வாங்கவில்லை. காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும். காசாவிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும். பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டு பலஸ்தீனிய பணைய கைதிகள் ஆயுள் தண்டனை கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். காசாவினை மீள கட்டமைக்க வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் எந்த நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார்களோ அதே நிபந்தனைகள் தான் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த ஒப்பந்தமானது 3 கட்டங்களாக நடைபெற போகின்றது. இதிலே முதல் கட்டமானது 6 வாரத்தினை கொண்டிருக்கும். இந்த 6 வாரத்திற்குள்ளே 34 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். இஸ்ரேலிய பணைய கைதிகளில் 18 வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடியவர்களும் பெண்களும் முதியவர்களுமே இந்த முதலாவது கட்டத்தில் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் இவர்களுக்கு ஈடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளிலே இருக்கக்கூடிய 1000 பலஸ்தீனிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். அத்தோடு முதல் கட்டத்திலே விடுதலை செய்யப்பட போகின்ற 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளுடைய பெயர் பட்டியலையும் ஹமாஸ் தரப்பினர் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கியுள்ளார்கள். மத்தியஸ்தர்கள் இந்த பெயர் பட்டியலை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு வழங்கியுள்ளார்கள். ஆனால் ஹமாஸ் தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய இந்த பெயர் பட்டியலில் 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் கொல்லப்பட்டுள்ளார்களா அல்லது உயிரோடு இருக்கின்றார்களா என்பது தொடர்பாக எந்தவிதமான தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கவில்லை. இந்த 34 இஸ்ரேலிய பணைய கைதிகளும் கொல்லப்பட்டுள்ளார்களா அல்லது உயிரோடு இருக்கின்றார்களா என்பது ஹமாஸ் தரப்பினருக்கு மாத்திரமே தெரிந்த ரகசியமாகும். ஏனென்றால் ஹமாஸ் தரப்பினர் கொல்லப்பட்ட பணைய கைதிகளுக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய பணைய கைதிகளுக்கும் ஒரே விலையை தான் விதித்துள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் வான்வழி தாக்குதல்களின் மூலமாகத்தான் அதிகளவான இஸ்ரேலிய பணைய கைதிகள் கொல்லப்பட்டுள்ளார்கள். எனவே கொல்லப்பட்ட பணைய கைதிகளுக்கான முழு பொறுப்பையும் நெட்டன்யாஹு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கமைவாகத்தான் முதலாவது கட்டத்தில் 34 இஸ்ரேலிய பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட போகின்றார்கள். அடுத்து இந்த முதலாவது கட்டத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரீம் பிரதேசத்தினுடைய மேற்கு பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறி கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கும். இந்த முதலாவது கட்டத்தின் 7 நாட்கள் நிறைவடைந்ததும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரீம் பிரதேசத்தின் கிழக்கு பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறிவிடும். இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்தினூடாக பலஸ்தீனிய மக்கள் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வடக்கு காசாவை நோக்கி பலஸ்தீனிய மக்களிடம் பேருந்து விடலாம். அதே போன்று வடக்கு காசாவிற்குள்ள எல்லா விதமான உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் கொண்டு செல்லப்படும். மேலும் ஒட்டுமொத்த காசாவிற்குள்ளும் ஒவ்வொரு நாளும் 600 ட்ரக் வண்டிகள் மூலமாக உணவுப் பொருட்களும் நிவாரண பொருட்களும் கொண்டு செல்லப்படும். எனவே தற்போது நெட்டன்யாஹு இந்த முதலாவது கட்டத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியுள்ளார். அடுத்து இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் 2வது கட்டமும் 6 வாரங்களையே கொண்டிருக்கும். முதலாவது கட்டம் நிறைவடைந்து 7 நாட்களுக்குள்ளே இந்த 2வது கட்டம் ஆரம்பிக்கப்படும். இந்த 2வது கட்டத்தில் தான் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் விடுதலை செய்யப்படுவார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை பெற்ற 300க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய தலைமைகளும் விடுதலை செய்யப்படுவார்கள். மேலும் இந்த 2ஆம் கட்டத்தில் தான் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகளும் எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த 2ஆம் கட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். அடுத்து 3வது கட்டத்திலே இறுதியான பரிமாற்றங்களும் காசாவினை மீள கட்டமைப்பதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்படும். தற்போது இந்த
இரண்டாம் கட்டம் தொடர்பான முடிவுகளை எடுப்பதில் தான் நெட்டன்யாஹூ பின்வாங்குவதாகவும் சில நிபந்தனைகளை விதித்து வருவதாகவும் செய்திகள் கசிவடைந்துள்ளன. அதாவது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது கட்டத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிறைச்சாலைகளில் இருந்து விடுதலை செய்யப்பட போகின்ற ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய 300க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய தலைமைகளும் காசாவிலே விடுதலை செய்யப்படாமல் நாடு கடத்தப்பட வேண்டும் என நெட்டன்யாஹூ நிபந்தனைகளை முன்வைத்துள்ளார். குறைந்தது 5 வருடத்திற்காவது காசாவிலிருந்து நாடு கடத்தப்பட வேண்டும் என நெட்டன்யாஹூ கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தற்போது ஒட்டுமொத்த காசாவிற்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய காசாவிலே எல்லாவிதமான இராணுவ நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வரக்கூடிய தலைமை தாங்கக்கூடிய முகமது சின்வர் அவர்களையும் நாடு கடத்த வேண்டும் என்றும் நெட்டன்யாஹூ நிபந்தனைகளை முன்வைத்திருப்பதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. நேற்றிரவிலிருந்து இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் தான் இன்றைய தினம் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை மத்தியஸ்தர்கள் அறிவிக்கவில்லை. மேலும் இந்த வார இறுதிக்குள்ளே இந்த நிபந்தனைகள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்று மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த வருடம் மே மாதம் முன்வைக்கப்பட்டிருந்த அதே முன்மொழிவுகள் தான் தற்போது முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே இந்த முன்மொழிவுக்கு சம்மதத்தினை வழங்காத நெட்டன்யாஹூ தற்போது ஏன் இந்த முன்மொழிவுக்கு சம்மதத்தினை வழங்குவதற்கு தயாராகி வருகின்றார் என்கின்ற கேள்விகளும் இதற்கு பின்னால் ஏதேனும் சூழ்ச்சி திட்டங்கள் இருக்குமா என்கின்ற கேள்விகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. நெட்டன்யாஹூவினால் காசாவிலே எந்த விதமான வெற்றி இலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாது. அதே நேரம் காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படுமாக இருந்தால் அது நெட்டன்யாஹூவினுடைய ஆட்சியை முழுமையாக கவிழ்த்துவிடும். நெட்டன்யாஹூ தன்னுடைய பதவியை இழந்து விடுவார். இதனால் தான் கடந்த வருடமும் நெட்டன்யாஹூ குறித்த ஒப்பந்தத்திற்கு சம்மதத்தினை வழங்கவில்லை. ஆனால் தற்போது நெட்டன்யாஹூ குறித்த ஒப்பந்தத்திற்கான சம்மதத்தினை வழங்குவதற்கு முன் வந்துள்ளார். எனவே இதற்கு பின்னால் இருக்க முடியுமான சில சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக இராணுவ ஆய்வாளர்கள் சில கருத்துக்களையும் ஆய்வுகளையும் முன்வைத்துள்ளார்கள். ஒன்று, காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பிறகு பணைய கைதிகளுடைய பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகு நெட்டன்யாஹூ மீண்டும் காசாவிலே யுத்தத்தினை தொடர்வதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கலாம். அதாவது தற்போது யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு யுத்த நிறுத்தத்திற்கான சம்மதத்தினை வழங்கிவிட்டு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டதற்கு பிறகு இந்த யுத்த நிறுத்தத்தினை முழுமையாக முடித்துக் கொண்டு நெட்டன்யாஹூ காசா மீதான போரை மீண்டும் ஆரம்பிக்கலாம். அது மட்டுமல்லாமல் இவை தொடர்பாக சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளன. தற்போது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தினை மேற்கொண்டு விட்டு தேவையான நேரத்திலே காசா மீதான போரை ஆரம்பிப்பதற்கான அனுமதியினை டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாஹூவுக்கு அனுமதியினை வழங்கி இருப்பதாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே போன்று காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இணைப்பதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டிருப்பதாகவும் இவ்வாறு வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் முழுமையாக இணைத்ததற்கு பிறகு நெட்டன்யாஹூ மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பார் என்றும் இன்னும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இரண்டாவதாக இராணுவ ஆய்வாளர் அஹமத் அல் ஹிலா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் தற்போது ஈரானை தான் குறிவைத்துள்ளார்கள். காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தாமல் ஈரான் மீது முழுநீள போரை ஆரம்பித்தால் ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஈரானுக்கு ஆதரவாகவே களமிறங்குவார்கள். ஈரானும் எதிர்ப்பு அச்சுக்களும் பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக செயற்படுவதனால் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தாமல் ஈரான் மீது முழுநீள போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஈரானுக்கு ஆதரவாகவே களமிறங்குவார்கள். அதிலும் குறிப்பாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் ஈரானுக்கு ஆதரவாகவே நிற்பார்கள். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஈரானுக்கான ஆதரவை வழங்குவார்கள். ஆனால் அதே நேரம் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்திவிட்டு ஈரானுக்கு எதிரான முழுநீள போரை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய ஆதரவும் குறிப்பாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆதரவும் ஈரானுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறாது. காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தாமல் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டால் சியா மற்றும் சன்னி பிரிவுகளுக்கு இடையிலான மோதலையும் அதிகரிக்க முடியாது. எனவே இந்த திட்டத்திற்கு அமைவாகவும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹூவும் திட்டங்களை வகுத்திருக்கலாம் என்றும் இராணுவ ஆய்வாளர் அஹமத் அல் ஹிலா அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த இரண்டு காரணங்களில் ஏதாவது ஒரு காரணம் இவர்களுடைய திட்டமாகவும் அமைந்திருக்கலாம். அல்லது இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் மூலமாக நெட்டன்யாஹூவும் டொனால்ட் ட்ரம்பும் அடுத்த கட்ட நாடகத்தையும் அரங்கேற்றலாம். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே காசாவின் யுத்த நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு சம்மதிப்பதை போன்று நெட்டன்யாஹூ நாடகமாடினால் ஈரானிய தரப்பினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூ ப்ராமிஸ் 3 தாக்குதல்களையும் மேற்கொள்ள மாட்டார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்பு இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள். எனவே இந்த தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்காகவும் நெட்டன்யாஹூ தற்போது இந்த நாடகத்தினை அரங்கேற்றி இருக்கலாம். எனவே டொனால்ட் ட்ரம்பினதும் நெட்டன்யாஹூவினதும் காய் நகர்த்தல்கள் எவ்வாறு அமைய போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.